இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது நடிகை ரோஜா அவங்களுடைய பூர்வீக ஊருக்கு தாங்க. பூர்வீக ஊரில் ரோஜா அவங்களுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இப்போ ரோஜா மிகப்பெரிய அளவில் ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. அந்த பங்களா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். ரோஜா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகரப்பேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் தான் ரோஜா பிறந்திருக்காங்க. அவங்களுடைய பூர்வீக ஊர் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகரப்பேட்டா அப்படின்ற ஒரு மலை கிராமம் தான். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த ஊர் தான் பகரப்பேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறிய மலை கிராமம். ரோஜா அவங்களுடைய பூர்வீக ஊர். நம்ம நிற்கக்கூடியது பகரப்பேட்டா பேருந்து நிலையத்தில் தாங்க நிற்கிறோம். இந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாடியே ரோஜா அவங்களுடைய பூர்வீக வீடு இருக்குது. அதை போய் பார்க்க போகிறோம். இந்த ஊரே பார்த்திங்கன்னா மொத்தத்தில் திருப்பதி மலைக்கு பின்புறமாக மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஊரை சுற்றி எல்லாமே வனத்துறையோட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அதனால் இந்த ஊர் அப்படின்றது ஒரு வனத்துக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. இதே ஊரில் தான் 1972 நவம்பர் 17 அன்னைக்கு ரோஜா பிறந்திருக்காங்க. அவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லதா ரெட்டிங்க. அவங்களுடைய தற்போதைய வயது 52 நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடியது நடிகை ரோஜா அவங்களுடைய பூர்வீக வீடு. அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கோம். அவங்க பூர்வீக வீட்டை சுற்றி பார்த்துட்டு ரோஜா தற்சமயம் கட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பங்களாவை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பூர்வீக வீட்டை முழுமையாக சுற்றி பார்த்துடலாம் வாங்க. அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம்னா நடிகை ரோஜா அவங்களுடைய பூர்வீக வீடு தெரியுங்க. அதாவது மொத்தம் 4 பைக் வீட்டு வாசலில் நிற்கிது பாருங்கள். இந்த சிறிய வீடு தான் நடிகை ரோஜா அவங்களுடைய பூர்வீக வீடு. இந்த வீட்டில் தான் நடிகை ரோஜா பிறந்து வளர்ந்ததெல்லாம். அது மட்டும் இல்லைங்க, நடிகை ரோஜா அவங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஒரு கல்லூரி முதல்வராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால குழந்தைகளை அவங்களால பராமரிக்கவோ இல்லை அவங்க கூட இருந்து கவனிச்சிக்கவோ முடியாத காரணத்தினால ஒரு பணிப்பெண் வச்சு தான் ரோஜாவை வளர்த்துருக்குறாங்க. அவங்கள வளர்த்த அந்த பணிப்பெண் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஒரு டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரோஜாவை நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க இன்னைய வரைக்கும். அதே மாதிரி ரோஜா உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேருங்க. ராம் பிரசாத் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர், குமாரசாமி ரெட்டி அப்படின்னு ஒருத்தர். 2 சகோதரர்கள். ரோஜா ஒரே ஒரு பெண் குழந்தை தான். இவங்க எல்லாருமே இந்த கிராமத்தில் இந்த வீட்டில் பிறந்தவங்க தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களோட பள்ளி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பம் மொத்தமாக திருப்பதிக்கு இடம்பெயர்ந்து அங்கேயே குடியேறி இருக்காங்க. அதன் பிறகு முழுமையாக அவங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாமே திருப்பதியில் தாங்க இருந்திருக்கு. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி மகளிர் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் இளநிலை பட்டம் வாங்கியிருக்காங்க. இதனால தான் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அரசியல் மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்குதுங்க. கல்லூரி படிக்கும் பொழுதே குச்சிப்புடி நடனம் கற்று குச்சிப்புடி நடனத்தில் கை தேர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க குடும்பம் மொத்தமாகவே ஹைதராபாத்துக்கு இடம்பெயர்ந்துருச்சுங்க. ஹைதராபாத்துக்கு போன பிறகு தான் ரோஜாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஆர்கே செல்வமணி இயக்குனர் அவர்களுடைய அறிமுகம் கிடச்சிருக்குதுங்க. அந்த நேரத்தில் ஆர்கே செல்வமணி நடிகர் தியாகராஜன் அவருடைய பையனான பிரசாந்த் அவர்களுடைய முதல் படத்தை இயக்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். அந்த படத்தில் ரோஜாவுக்கு நாயகியாக வாய்ப்பளித்தாருங்க. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களிடையே ரோஜாவை அந்த ஒரே படத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு. 1992 இந்த செம்பருத்தி அப்படின்ற படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுங்க. அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்கள் நடித்த சூரியன் அப்படின்ற படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிச்சுங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரோஜாவுடைய 3வது படமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. உழைப்பாளி அப்படின்ற படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்து அந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சுங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்து அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுக்கு அடுத்து 1994 திரும்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட சேர்ந்து வீரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. தொடர்ந்து ரோஜாவுக்கு தமிழ் திரை உலகத்தில் வெற்றி முகமாகவே அதிர்ஷ்டக்கார நடிகையாக தமிழ் திரை உலகத்தில் பார்க்கப்பட்டதுனால இவங்களுக்கு தொடர்ந்து தமிழ் திரை உலகத்தில் சினிமா வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய நகரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் தான் நடிகை ரோஜா பிரம்மாண்டமான பங்களா கட்டியிருக்காங்க. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோட்டு மேலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு பிரம்மாண்ட பங்களா உள்ளே தெரியுது பாருங்கள். இதுதான் நடிகை ரோஜா அவங்களுடைய
புதிய வீடு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கல்ல, இந்த பிரம்மாண்டமான பங்களா, இதுதான் நடிகை ரோஜா அவங்களுடைய புதிய இல்லம். இது வந்து பார்த்திங்கன்னா நகரியில் கட்டியிருக்காங்க. தமிழ்நாடோடைய பார்டரில், தமிழ்நாட்டிலேருந்து 15 நிமிஷத்தில் இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடுடைய பார்டர்லேயே வந்து கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகரி அப்படின்ற தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாகவும் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த நகரிலேயே தன்னுடைய வீட்டையும் அமைச்சிருக்கிறாங்க. 1992லேருந்து 2002 வரைக்கும் தமிழ் திரை உலகத்தில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரோஜா திடீர்னு தன்னுடைய திரை உலக வாழ்க்கையிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் பட இயக்குனரான ஆர்கே செல்வமணியையே 2002ல் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண்ணுன்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, திரைத்துறையில் நடிக்கும் பொழுதே நந்தி விருது, சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில அரசு வழங்கின விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, ஃபிலிம்ஃபேர் விருதுன்னு பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. குறிப்பாக நந்தி விருது 3 தடவை வாங்கியிருக்காங்க ரோஜா. வீட்டோட வாசலில் அவங்களுடைய பெயர் பலகையை பார்க்க முடியுதுங்க. அந்த பெயர் பலகையில் ஆர்கே ரோஜா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆர்கே செல்வமணி அவருடைய இன்சியலையே தன்னுடைய பெயருக்கு முன்னாடி சேர்த்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய கணவரான ஆர்கே செல்வமணியை 20 ஆண்டுகள் காதலிச்சு ரோஜா திருமணம் பண்ணாங்க. 1998லேயே இவங்க அரசியல் மேலே இருந்த ஆர்வத்தினால தன்னை தெலுங்கு தேசம் கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. கட்சியில் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெலுங்கு மகிழா பிரிவில் தலைவராக பதவி கிடைச்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2002ல் இவங்க திரைத்துறையை விட்டு விலகுறேன் அப்படின்னு அறிவித்து முழு நேர அரசியல்வாதியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு 2004ல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இதே பகுதி, இதே நகரி சட்டமன்ற தொகுதியில் இவங்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. ஆனால் இவங்களால ஜெயிக்க முடியலை. அதன் பிறகு 2009ல் அதே தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக பார்த்து சந்திரகிரி அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுலேயும் இவங்களுக்கு தோல்வி தான் கிடைச்சிச்சு. அதன் பிறகு தெலுங்கு தேசம் கட்சியை விட்டு விலகின ரோஜா ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி தலைமையில் இயங்கிட்டு வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்றாங்க. இவங்க சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்திர மக்களால் இவங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த தெலுங்கு தேச கட்சி தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இவங்க குரு துரோகி அப்படின்னு ஆந்திர மக்களால் கடுமையாக ரோஜா விமர்சிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து இவங்க இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே தன்னைய இணைச்சிக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதன் பிறகு கட்சி தலைவர் ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு பிறகு அவருடைய பையனான ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸை விட்டு பிரிஞ்சு தனியாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை ஆரம்பிச்சாருங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் காங்கிரஸை விட்டு ரோஜாவும் விலகி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேயே இணைஞ்சாங்க. அதன் பிறகு 2014ல் இவங்களுக்கு இதே நகரி தொகுதியிலேயே எம்எல்ஏவா திரும்பவும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இணைஞ்ச ரோஜா இந்த முறை 2014ல் எம்எல்ஏவா வெற்றி பெறுறாங்க. தொடர்ந்து 2019 சட்டமன்ற தேர்தலையும் இவங்க இதே நகரி தொகுதியிலேயே வெற்றி அடைகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2022ல் இவங்களுக்கு சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி கிடைக்கிது. அதன் பிறகு நடந்த தேர்தலில் ரொம்ப மோசமான தோல்வியை சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் இவங்க பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலைங்க. அதாவது குறிப்பிட்ட அளவு ஒரு 1000 வாக்கு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தான் 2 முறையுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை அவங்க தோத்தப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய மோசமான தோல்வியை அடைஞ்சாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய வாகனம், அரசியல் கட்சியில் இருக்கும்போது அவங்க பயன்படுத்திய கொடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் மிகப்பெரிய அளவில் ஒரு பந்தல் அமைச்சு அதில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு ரோஜா இந்த வீட்டில் தாங்க தங்கி வாழ்ந்துக்கிட்டு வராங்க.